வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் அதே மாதிரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷ் எழுதுறதுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகிற ஒரு 6 phrases இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க போகிறோம். நம்பர் 1, பை ஆல் மீன்ஸ். என்ன அர்த்தம்? நிச்சயமாக, தாராளமாகன்னு அர்த்தம். இப்போ தமிழில் சொல்லுவோம் இல்லையா, நிச்சயமாக, அதை தான் இங்கிலீஷில் பை ஆல் மீன்ஸும் சொல்லிக்கலாம். சரி, இது எந்த கான்டெக்ஸ்ட்டை நாம் பயன்படுத்துகிறோம்? இப்போ யாராவது நம்மள்கிட்ட எதுக்காவது ஒப்பீனியன் இல்லாட்டி பெர்மிஷன் கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? எஸ்ன்னு சொல்லிட்டு நிச்சயமானு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கான்டெக்ஸ்டில் தான் பை ஆல் மீன்ஸ் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸை பயன்படுத்துகிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், நாம் யார்ட்டையாவது கேட்போம். என்ன கேட்போம்? இன்னைக்கு நைட்டு நீ வரியா? எப்படி கேட்போம்? ஆர் யூ கம்மிங் டு நைட்? ஆர் யூ கம்மிங் டு நைட்? அவங்க அதுக்கு பதில் என்ன சொல்லுவாங்க? நிச்சயமா நான் அங்கே இருப்பேன் சொல்லுவாங்களா? அது எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? பை ஆல் மீன்ஸ் ஐ வில் பி தேர். பை ஆல் மீன்ஸ் ஐ வில் பி தேர். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பை ஆல் மீன்ஸ்னா என்ன அர்த்தம் வந்துருது? நிச்சயமாக. நம்பர் 2, வித்தவுட் எ ஹிட்ச். வித்தவுட் ஏ ஹிட்ச் என்ன அர்த்தம்? எந்த விதமான தடையும் இல்லாம, எந்த விதமான தடங்களும் இல்லாம. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அந்த வேலை எந்த விதமான தடையும் இல்லாம, எந்த விதமான தடங்களும் இல்லாம போகும்னு நாங்க நம்பினோம். we hoped the job would go off without a hitch. we hope the job would go off without a hitch. நெக்ஸ்ட் phrase என்ன பார்க்க போறோம்? நம்பர் 3, out of curiosity. தமிழில் சொல்லுவோம், ஒரு ஆர்வத்தில் சொல்லுவோமா? ஒரு ஆர்வத்தில் நாம் தமிழில் சொல்கிறோமோ அதை தான் இங்கிலீஷில் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டின்னு சொல்கிறோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அந்த லெட்ரு எனக்கு வரல, ஆனால் ஒரு ஆர்வத்தில் நான் அதை திறந்துட்டேன். The letter wasn't addressed to me, but I opened it out of curiosity. The letter wasn't addressed to me, but I opened it out of curiosity. Number 4, at will. என்ன அர்த்தம்? நினைச்ச நேரத்துக்கு, இஷ்டப்படி, மனம் போன போக்கில். நம்ம அடிக்கடி தமிழில் பயன்படுத்துவோம், நல்லா கவனிங்க. மனம் போன போக்கில், இஷ்டத்துக்கு, நினைச்ச நேரத்தில் தமிழில் சொல்லுவோம் இல்லையா? அதைத்தான் இந்த at will அப்படிங்கிற ஃப்ரேஸ் மீன் பண்ணுது. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு, நீங்கள் நினைச்ச நேரத்துக்கு, உங்கள் மனம் போன போக்கில் யாரையும் வேலையிலேருந்து தூக்க முடியாது. Got it? You can't just fire people at will. Got it? You can't just fire people at will. Got it? நல்லா கவனிங்க, இந்த இடத்துல fire அப்படின்னா to dismiss somebody from a job. யாரையாவது வேலையிலேருந்து தூக்குறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் என்ன பார்க்க போகிறோம்? அண்டர் அ கிளவுட். உடனே கிளவுட்னா மேகம், அண்டர்னா கீழே, மேகத்துக்கு கீழேன்னு எடுத்துக்கப்படாது. இந்த அண்டர் அ கிளவுட் இந்த ஃப்ரேஸுக்கு சந்தேகத்தோட பார்த்தல்னு அர்த்தம். ஸோ லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அந்த தவறுக்கு பிறகு அவனை எல்லாரும் சந்தேகத்தோடையே பார்க்குறாங்க, சந்தேக கண்ணோடையே பார்க்குறாங்க. ஆஃப்டர் தட் மிஸ்டேக் ஹீ இஸ் அண்டர் கிளவுட். ஆஃப்டர் தட் மிஸ்டேக் ஹீ இஸ் அண்டர் கிளவுட். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக் வந்துட்டோம். நம்பர் 6, இன் அதர் வேர்ட்ஸ். என்ன அர்த்தம்? வேற மாதிரி சொல்லணும்னா, இதை தமிழ் அடிக்கடி பயன்படுத்துவோம். வேற மாதிரி சொல்லணும்னா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு ஆப்டான இங்கிலீஷ் ஃப்ரேஸ் என்ன? இன் அதர் வேர்ட்ஸ். சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வேற மாதிரி சொல்லணும்னா, அவனை ஒழிச்சு கட்டினாதான் நீ உருப்பிடுவ. இன் அதர் வேர்ட்ஸ், யூ வில் ப்ராஸ்பர் ஒன்லி இஃப் யூ கெட் ரிட் ஆஃப் ஹிம். இன் அதர் வேர்ட்ஸ், யூ வில் ப்ராஸ்பர் ஒன்லி இஃப் யூ கெட் ரிட் ஆஃப் ஹிம். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல யூ வில் ப்ராஸ்பர் என்ன அர்த்தம்? இந்த ஃப்ரேஸுக்கு நீ உருப்பிடுவ. கெட் ரிட் ஆஃப் ஹிம் என்ன அர்த்தம்? யாரையோ, அதை இந்த இடத்துல ஒருத்தரை ஒழிச்சு கட்டுறது. அல்லது கெட் ரிட் ஆஃப் சம்திங்னா எதையோ ஒழிச்சு கட்டுறதுன்னு அர்த்தம். மை டியர் வியூவர்ஸ், யூஸ்ஃபுல் 6 phrases இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தை சந்திப்போம். தேங்க்யூ.